இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு தெரியும் மித்ரா, நீ கொஞ்சம் கொஞ்சமா லக்ஷ்மிக்கு நெருக்கமாயிட்டு இருக்க. அது உண்மைதானே? ஸ்டாப் இட் மனிஷா. நீ நினைக்கிறது எதுவும் உண்மை கிடையாது. அப்படின்னா அதை நிரூபிச்சு காட்டு. இப்ப என்ன, உனக்கு இந்த பேப்பர்ஸ்ல கையெழுத்து வேணும் அவ்வளவுதானே? எஸ். ஆர் யூ ஹாப்பி நவ்? இப்பவாவது உனக்கு என் மேல நம்பிக்கை வருதா? சோ ஸ்வீட் ஆஃப் யூ மித்ரா. எனக்காக நீ எவ்வளவு தூரம் வேணாலும் போவன்றது எனக்கு தெரியும். எனக்கு தேவை அந்த காதல் தான், அந்த நம்பிக்கை தான். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சிக்னேச்சர்ஸ். என்னாச்சு லக்ஷ்மி? ஏதோ கால்ல பட்ட மாதிரி இருந்ததுங்க. தடுக்கி கேக் கீழே விழுந்துருச்சு. இப்ப இத அத்தை பார்த்தா என்ன சொல்ல போறாங்களோ? லக்ஷ்மி, ஒன்ன சொல்ல மாட்டாங்க, நீ முதல்ல வா. அது இல்லங்க, ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு அத்தை சொன்னாங்கல்ல. எந்த தப்பும் நடக்காம இந்த ஃபங்க்ஷனை நான் நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சு. இப்ப உடனடியா கேக் ரெடி பண்ணவும் முடியாது. எல்லாரும் கேக்க வர எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. லக்ஷ்மி, நீ முதல்ல கூலாரு, ஒன்னும் ஆகாது. நம்ம ஏதாவது ஒரு ஐடியா யோசிப்போம். அழுத்தி உட்கார வைக்கலான்னு பார்த்தா மறுபடியும் எழுந்திருக்கிறா. மரியாதையை கெடுக்கலான்னு பார்த்தா பக்காவா பிளான் பண்ணி எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறா. இப்ப மாட்டினால எப்படி அழப்போறான்னு பாக்கணும். கொஞ்ச நேரத்துல நம்ம அத போய் தான் பார்க்க போறோம் மனிஷா. And you know one thing? Even I have a good news. என்னது குட் நியூஸா? Divorce papers with Mitra signatures. மித்ரா கையால இதுல கையெழுத்து வாங்கிட்டேன். என்னது, மித்ரா கிட்ட சைன் வாங்கிட்டியா? கேட்டதும் சைன் பண்ணிட்டானா? மித்ராவோட மனச பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆண்டி. எப்போ வளைஞ்சு கொடுப்பான், எப்போ ஓவரா ஆடுவான், இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுன, பேசியே தோக்கடிச்சிட்டேன். பிடிவாதத்தினால சாதிச்சிட்டேன். கோவத்துல கரைய வச்சேன் ஆண்டி, அவ்வளவுதான். அப்படியே பதறி போய் எங்க கையெழுத்து வேணும்னு கேட்டு உடனே இதுல போட்டுட்டான். தட்ஸ் கிரேட் மனிஷா. இனிமே உன்னை எதுவும் பண்ண முடியாது. நினைச்சத சாதிக்க மித்ரா கிட்ட சைன் வாங்கிட்ட, நல்லதா இருக்கு. ஆனா இந்த ஒரு சைனை வச்சு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்களா? லக்ஷ்மி கையெழுத்தும் அதுல இருக்கணும்ல. அது கூட ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி ஒரு பிளான் போடுவேன் ஆண்டி. ஆனா இப்போதைக்கு மட்டும் பாதி வெற்றி எனக்கு சொந்தமான மாதிரி தானே. யா தட்ஸ் ட்ரூ. சரி சரி வாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம பேந்த பேந்த முழிக்கிற லக்ஷ்மி முகத்தை பார்த்து ரசிக்கலாம். அண்ணி, இங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். கேக்க சீக்கிரம் கொண்டு வாங்க.
லக்ஷ்மி இந்த தடங்களையும் அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டா ஆண்டி. அந்த பொட்டிக்காட்டுக்காரி மூளையில இவ்வளவு புத்திசாலித்தனமா? என்னால இத தாங்கிக்க முடியல மனிஷா. வாவ், என்னடா விவேக், அவங்க கட் பண்றதுக்கு முன்னாடியே சாப்பிட போறியா? கொஞ்சம் அதை பாருங்க பாட்டி. சீக்கிரம் வந்து என்ன சாப்பிடுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் பெரியப்பா? சீக்கிரம் அந்த கேக்க கட் பண்ணுங்க. டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, யார் பண்ணாங்க? வேற யாரு? என் மருமக லக்ஷ்மி பண்ணது. ஃப்ரூட்ஸ்ல பண்ண கேக். ஐடியா நல்லா இருக்கு லக்ஷ்மி. லக்ஷ்மி, அ, என்ன உனக்குள்ள நீயே சிரிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி என்ன விஷயம் உன்னை சிரிக்க வச்சது? ஆ, நடக்க கத்துக்கிற குழந்தை ஓட முயற்சி பண்ணி கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஓடும் பாருங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, இப்போ எனக்கும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கு. எதுக்கு லக்ஷ்மி, என்ன ஆச்சு? அத்தை என்கிட்ட ஒப்படைச்ச வேலைய எந்த ஒரு குறையும் இல்லாம நான் நடத்தி காட்டணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கடைசியில எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிட்டேன்ல. அதனாலதான் கீழே விழுந்தாலும் எழுந்திருச்ச ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா உன்னை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் லக்ஷ்மி. வேற யாராவது இருந்திருந்தா நடந்த விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு நடக்க போறத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நடந்தது ஏதோ நடந்துருச்சுன்னு அதோட விட்டுருவாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி ஃபங்க்ஷனுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்ட. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. என்ன ஆச்சு? இந்த ஆரத்தை எவ்ளோ ட்ரை பண்ணாலும் கழட்ட முடியல. நான் கழட்டவா?